யாராவது தேவையில்லாம பேச்சை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா கடுமையா முயற்சி போட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஒரு கடுமையான எஃபர்ட் போட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அப்ப 13ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் 2ஆம் வீட்டுக்கு வருகிறார். அப்ப 8-2 தொடர்பு ஏற்படுது. 8ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் தொடர்புகளோ அதாவது அந்த 2 வீடும் தொடர்பு ஏற்பட்டால் விபரீத ராஜயோகங்கள், திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், ஆன்லைன் ட்ரேடிங் பண்றது எல்லாமே இந்த 8-3 சம்பந்தப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இதுல சில விதிமுறைகள் உண்டு. 5, 12, 11 இது மாதிரி எல்லாம் ஒவ்வொரு கிரக சேர்க்கைகள் உண்டு. அப்ப அதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு வகையான கிரக சேர்க்கையாக 8ஆம் இடமும் 2ஆம் இடமும் தொடர்பு ஏற்பட்டால் நிச்சயமாக உங்களுக்கு முழுக்க முழுக்க பண வரவு எளிமையாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வெளியே ஏதாவது பணம் கொடுத்துருக்கீங்க அது வராம இருக்குதுனால இந்த காலகட்டங்கள் அது வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சனி பகவான் உங்க ஜாதகத்துல வக்கரமாக இருந்தால் குழந்தைகள் ரீதியாக ஒரு மன சந்தோஷங்களும், குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும், குல தெய்வ அனுகிரகமும், கடன் விலகுவதற்குண்டான வாய்ப்புகளும், நோய் நொடிகள் விலகுவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இல்லை என்றால் கொஞ்சம் கவனமா இருங்க.